யாருக்கிட்டையும் கோபமா சொல் வாங்கிக்காதீங்க, வேண்டாம். வெரி பவர்ஃபுல். மேக்சிமம் முடிந்த அளவு கோபத்தை ஏற்படுத்தாதீர்கள். முன்னால் இருக்கின்றவர்களிடந்து சொற்களை வாங்காதீர்கள். அது பிரபஞ்சத்தை என்னமோ செய்யும். எந்த விஷயம் கர்மா பலவீனமாக இருக்கிறதோ அங்க வந்து அடிச்சிரும். அது சொல்றவங்களே அடிக்கும், முன்னால இருக்கிறவங்களே அடிக்கும். இங்க பாருங்க, வாலி கீழே கிடக்கிறான். வாலி கீழே கிடக்கிறாங்க. நான் ஒன்னும் இங்க மந்திர சொற்களை சொல்லிக் கொண்டு இல்லை, நான் அறிவியல் பேசுகிறேன். கீழே விழுந்து விட்டான் வாலி. வாலிக்கு புரியல, அம்பு வந்து தச்சிருச்சு. அவனுக்கு அம்பு தைக்க வாய்ப்பே கிடையாது. என்ன, எவன் முன்னால வந்து அடிச்சாலும் அவன் பாதி பலம் வந்துடும். மறைஞ்சு நின்று அடிச்சுட்டான். ராமன் வந்து சேர்ந்துருச்சு அம்பு. முதல்ல அவன் நம்பல. இப்போ கீழே ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறவங்கள பார்த்திருக்கீங்களா? அதிர்ச்சியா கிடப்பாங்க. எனக்கா, நானா அப்படி நினைக்கிறதுனால தான் ஆக்சிடென்ட் நடக்குது. எப்பொழுது வேண்டுமானாலும், யாருக்கு வேண்டுமானாலும், எந்த வினாடி வேண்டுமானாலும் எதுவும் நிகழலாம். ஜாகிரதையாக இருங்கள், அவ்வளவுதான். கீழே விழுந்தவனுக்கு புரியல, எப்படிடா வந்துச்சு இந்த அம்புன்னு. அவன் சொல்றான், சிவன் அனுப்பி இருக்க முடியாது, விஷ்ணு அவனுடைய அனுப்புனது கிடையாது, இந்த பிரம்மாவும் அனுப்ப முடியாது, யாரா அனுப்புனா? குழம்புறான். வாலை பிடிச்சி இழுக்கிறான், வாயிலிருந்து இழுக்கிறான், கைய பிடிச்சி இழுக்கிறான், வரல. அப்போ சொல்றான், இந்த அம்பு வில்லுல இருந்து வரலடா. நான் வசஞ்சு போனேங்க இன்னைக்கு இந்த சொல் குறித்து யோசிக்கும் போது. கையில வாலியினுடைய அந்த வாலிவதத்தை புரட்டி பார்க்கிறேன், கம்பராமாயணம். வில்லுல இருந்து புறப்பட்டிருக்க முடியாதரா இந்த அம்பு. வில்லினால் துறப்ப அரிது இவ்வெஞ்சரம் என வியக்கும். இது வில்லுல இருந்து வரல, யாரோ கோபப்பட்ட முனிவரினுடைய வாயிலிருந்து சொல்லினால் புறப்பட்டு வந்து விட்டதோ. சொல்லுங்கிறாங்க அம்ப. கோபமாக முனிவர்கள் சொன்ன சொல்லா என்னை வந்து தாக்கி விட்டது அழுறாங்க வாலி. நான் யோசித்து பார்க்கிறேன், சொல் சுடுமா? சுடும். சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம் என்பார் கம்பர். அம்பு வந்துச்சான், ராமன் அம்பு எப்படி வந்தது? சொல் மாதிரி வந்துச்சான், சூடா வந்துச்சான், வேகமா வந்துச்சான்.